Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்தே மிகவும் வயதானவர்கள் 60, 70, 80, 90 வயதை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், அதற்கு ஒரு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது அவர்களுக்கும் மட்டுமல்ல, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, அலுவலகத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், அதிக நேரம் இல்லாதவர்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வளமாக வாழலாம். பொதுவாகவே ஒரு வயதை தாண்டியதுக்கப்புறம் 80க்கு மேலே வரும்பொழுது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் செல்வதில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான ஒரு ஒரிசு, ஒரு திங்கிங் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவர்களுக்கு மூளை செல்களுக்கு எப்பொழுதுமே இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கணும். சில நபர்களுக்கு நம்ம பார்க்குறோம் 80, 90 திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார் அப்படிங்கிறோம், டக்குன்னு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் வராமல் இருப்பதற்கு இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க இந்த பயிற்சி எல்லாமே வருமுன் காப்போம். ஒரு வயதை தாண்டியவர்கள் அழகாக மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயக்கூடிய எளிமையான பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. முதல்ல உங்கள் மனசில் வயதாகி விட்டது அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி தூர போட்டுருங்க. 120க்கு மேலே நான் சிறப்பாக வாழ்வேன், வளமாக வாழ்வேன். பஞ்சபூத சக்தியை இந்த முதிரையின் மூலமாக, மூச்சு பயிற்சியின் மூலமாக, நம்ம தியானத்தின் மூலமாக சீராக இயங்க வைக்கலாம். நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த மருந்து இருக்கின்றது. அதைத்தான் பயிற்சியை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூளை செல்கள் நன்றாக இயங்கணும். அந்த பகுதியில் எந்த ஒரு இரத்த கசிவோ, பிளாக்கோ அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. மூளை காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது. மூளையினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ மூளை நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சி எடுத்துக்கிட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜை தாண்டியவங்க இரவு கரெக்டாக ஒரு 9:30லேருந்து 10 மணிக்கு தூக்கம் வருதோ வரலையோ அமைதியாக படுத்துட்டு நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு அந்த மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பிராணனை வாட்ச் பண்ண அதுவே உங்களுக்கு தூக்கத்தை கொண்டு போயிடும். அப்போ காலையில் நீங்கள் அழகாக 5 மணிக்கு முழிச்சிடலாம். முழிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. தூக்கம் வரல சார் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக ஏஜ் ஆனவங்க பேப்பர் படிக்கிறாங்க, புக்கு படிக்கிறாங்க, இல்லைன்னா ஃபோன் பார்க்குறாங்க. இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 9:30 ஆச்சுன்னா படுத்துருக்கோங்க, கண்ணை மூடிட்டு ப்ரீத்திங்கை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அந்த பயிற்சியை நீங்கள் கொண்டு வந்துகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாளாக பயிற்சி செய்ய உங்களுக்கு ஸ்லீப்பிங்கும் நன்றாக வந்துடும். அப்போ மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகள், அதற்குரிய முத்திரைகள், அதற்குரிய எளிமையான நாடி சுத்தியை பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பிரித்திவி முத்திரையை பார்க்க போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ மோதிர விரல், பெருவிரல் நுனி, இது பிரித்திவி முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். நீங்கள் கையை அப்படி மடியில் வச்சுக்கலாம். மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின் முத்திரை பார்க்க போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுருங்க. ஆள்காட்டி விரல், கட்டை விரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மகா சிரசு முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, மீதி விரல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சுண்டு விரல் தரை நோக்கி இருக்கட்டும்.
ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூளைக்கு நமக்கு நல்ல மூளை செல்களுக்கு அந்த பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதற்கு ஒரு எளிமையான நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து இடதுலேயே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 முதல் 10 முறை பண்ணிக்கணும். இப்போ மோதிர வரல்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ இடதில் இழுத்து வலது, மீண்டும் இடதில் இழுத்து வலது, இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது, இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை, 2 நாசுகளையும் மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கும்போது அடிவேர் வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ள போய்க்கிடணும். இந்த மாதிரி 5 முறை பண்ணிக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மீண்டும் பிரிதிவி முத்திரை பண்ண போகிறேன். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க. மோதிர வரல் பெருவரல் நுனி நீங்கள் கை மடியில் வச்சுக்கலாம். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை பண்ண போகிறேன். 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை. முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விட்டுருங்க.
மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். தலைப்பகுதி முழுக்க மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்வதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை தலைப்பகுதி முழுக்க மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு அடிக்கடி மூளை கசிவு, மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுது. இது ஓவர் திங்கிங் இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி ஏற்படும். அதனால் இது அவர்களுமே தாராளமாக அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் காலை மாலை ஒரு 10 நிமிடம் அந்த பயிற்சியை பண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மூளை கசிவு அந்த பகுதியில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.